ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களோட லைக்ஸை மேலும் மேலும் அதிகப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 500 லைக்ஸ் ரீச் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் ஹைஜாக் ஆனதுலேருந்து திரும்ப நம்ம ரிகவர் ஆனது லைக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த 300-350 அதுக்குள்ளே தான் வருது. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம தொடர்ந்து மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி டேட்டு 19 மே 2023. ஸோ நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்ட்டு ஃபியூச்சர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு நான் நேற்றே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு பேஸ் கிரியேட் பண்ணியிருக்குது, ரேலி போயிருக்கு. ஒரு பேஸ் கிரியேட் பண்ணியிருக்குது, அகைன் இன்னொரு ரேலி போயிருக்கு. ஸோ இன்னொரு வந்து பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த பேஸ் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து ஃபெபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டால் கூட உங்களுக்கு 0.38, அதாவது இங்கே சப்போர்ட் எடுத்தாங்களே, இந்த சப்போர்ட் இடத்துல கிடைக்கிற ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இடத்துல அதாவது இந்த 18,100 இருக்கு இல்லைங்களா, இது வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் அமைகிறதுக்கான சான்சஸ் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இந்த சப்போர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் ஆகாது. 18,100 வந்து அவ்வளோ எளிதில் பிரேக் ஆகாது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பையிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். ஓகேங்களா, எல்லா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே சரி பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவல் தான் இருக்குது. அதாவது ஒரு லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு இல்லைங்களா, அந்த லெவலில் வந்து பிரேக் ஆனோன்னா இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நம்ம க்ரீன் கலர் எக்ஸ்பிரஷன் கேண்டில் இன்றைக்கி பண்ணலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி. அதாவது இன்ட்ராடேக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஏன் சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து அப்போ வந்து பழகிடுச்சு. அது எனக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஒரு சிலர் 15 மினிட்ஸ் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து 5 மினிட்ஸ் போடுவாங்க. எனக்கு இந்த 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மிச்சம் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எந்த டைம் ஃப்ரேமில் நமக்கு ஈஸியாக இருக்குதோ அந்த டைம் எடுத்துக்க வேண்டியது தான். இந்த டைம் தான் இல்லை, அந்த டைம் தான் இல்லை அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு என்னோடய வியூவில் நான் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து 2 சப்போர்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். மேலே அப்பர் சைடு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுது இல்லைங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆக சொல்ல நம்ம வந்து பையிங்காக ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருங்க. மேபி இந்த இதில் ஓப்பன் ஆகிட்டு சஸ்டைன் ஆகிட்டு ஒரு சைடு வேஸ் மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டு அப்புறம் பிரேக் அவுட் ஆச்சா நீங்கள் பையிங் பிளான் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் கொடுத்தா இங்கே பையிங்காக ஒரு பிளான் பண்ணலாம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன ஏதோ இல்லை ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு எங்கேருந்து அந்த ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லெவல் இது 2வது லெவல். அதுக்கப்புறம் ப்ரைஸ் போகுமா போகாதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரென்த்து பொறுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து போதும் அதில் வந்து நம்ம டார்கெட் லெவலாக ஃபிக்ஸ் பண்ணலாம். 18,300, 18,250 இந்த 2 லெவலில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் எந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரி, மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ் கன்சாலிடேஷனை கீழே அகைன் வருது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். சேலிங் எதுவும் பண்ண போகாதுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி பையிங்காக பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ பையிங் சைடு மட்டுமே இருங்க. சரி, சேல் சைடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சரி இந்த கட் பண்ணால் சேல் பண்ணலாம் அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரிஸ்கிட்டட் அமையும். இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட் பிரேக் ஆனால் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதாவது 18,100, 125 பிலோ நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக அமையும். ஏன்னா நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குது, இடத்துல சப்போர்ட், இதில் சப்போர்ட் இருக்குது. மேபி உங்களுக்கு நிறைய ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு நிறையா ட்ராப் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் மட்டும் பை சைடு மட்டும் இருங்க. சேல் சைடு மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகாதான் இக்னோர் பண்ணுங்க. ட்ரேடிங் எதுவும் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் ட்ரேட் பண்ணலாம், எதுவும் ஆக போகிறது கிடையாது. சேல் சைடு போனால் இக்னோர் பண்ணுங்கள். ஒன்லி பை சைடு மட்டும் பிளான் பண்ணிங்க. ஆல்மோஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்துச்சு, எவ்வளோ கரெக்ஷன் ஆகணும் அவ்வளோ வந்துச்சு. 2வது டைமும் வந்து கரெக்ஷன் ஆக ட்ரை பண்ணிச்சு. ஸோ இதோட தாண்டி இன்னும் கீழே போகும் அப்படின்றது ரொம்ப ரிஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, போதும் சேல் சைடு போதும், பண்ணது போதும். நீங்கள் நேற்று இந்த பிரேக் டவுனில் பண்ணிங்களா, ரைட், ஓகே. அப்புறம் இந்த பிரேக் டவுன் எடுத்திங்களா, ஓகே, அது வரலாம் போதும். சரி, இதில் வந்து ஒன்லி ஃபார் பை சைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில்
நேற்று லைவ் மார்க்கெட்டில் எத்தனை பேர் பார்த்துருந்தீங்க நம்மளுடைய சேனலில் வியூஸை தெரியும். ஓகே, நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணல, அதாவது நம்ம வெபினார் குரூப்பில் சென்ட் பண்ணியிருந்தேன், அதாவது நம்ம ப்ரைம் குரூப்பில். ஏன் அப்படின்னா அந்த லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக நம்ம லீவில் இருந்தோம், நிறைய பேர் வந்து அந்த டச்சில் விட்டுட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த இடத்துல பிக்கப் எடுக்க ட்ரை பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலு, செகண்ட் அட்டம்ப்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இதுவே ஃபஸ்ட் அட்டம் தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரேஷன்ஸு இங்கே பிரேக் அவுட் ஆச்சு, மிஸ் ஆகிடுச்சு. இன்னொரு டைம் போச்சு, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் இன்னொரு டைம் வந்து இந்த இடத்துல கப்பு, இந்த இடத்துல ஹேண்ட், சின்ன டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது ஒரு கப்பாகவும் இது ஹேண்டிலாகவும் தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்கான சான்ஸ் இருந்தது, மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணோம், சேஃப்டி சைடு இன்னொரு சைடு 10 லைன் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த டவுன் கட் ஆகிட்டுன்னு நம்ம இதுக்கப்புறம் செல்லிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் என்ன ப்ராஃபிட்டாக earn பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி, இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், ப்ரைஸு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இன்னொரு டைம் வந்து அந்த 44,000 ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது கப்பாகவும் இது ஹேண்டிலாகவும் அமையறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இந்த லோ வந்து கட் பண்ணால் நீங்கள் எதையும் கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல. மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாவோ இல்லை மார்க்கெட் கொஞ்சம் லேசாக இடத்துல வந்து ஓப்பன் ஆனாவோ உங்களோட பிளான் வந்து இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அப்புறம் ஒன்லி பையிங் சைடு மட்டும் வியூ பண்ணுங்கள். 44,000 இந்த 44,000 பிரேக் ஆகிடுச்சுன்னா வந்து நல்ல ஒரு அப்பும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 44,200 கூட மேலே அப்பர் சைடுக்கான சான்ஸ் இருக்கும். 44,200 கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் பிளான் வந்து ஒன்லி ஃபார் பை சைடு மட்டும் வைங்க, சேல் சைடு இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதெல்லாம் நியூ சப்போர்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. மேபி இது ஒரு சப்போர்ட்டாகவும் அமையலாம். வந்து 43,700 இருக்கு இல்லைங்களா, இது ஒரு சப்போர்ட்டாக அமையலாம். ஏன்னா அந்த 43,500 வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்துருச்சது. ஸோ இது வந்து 43,700 சப்போர்ட்டாக அமையலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய கணிப்பு மட்டுமே தவிர இது அப்படி தான் 100% தான் நடக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். இது மார்க்கெட் வந்து எது வேணால் நடக்கலாம். ஜஸ்ட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பை சைடு இருங்க. நீங்கள் கேட்கலாம், சார் இந்த பை சைடு எடுங்கன்னு சொல்லிட்டீங்க, இப்போ இந்த இடத்துல மேலே போய்ட்டு கீழே வந்து எஸ்எல்இட் ஆகிடுச்சுன்னா என்ன செல் பண்ணுறது? அதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட், அக்செப்ட் பண்ணிங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பை சைடுக்கான மட்டுமே பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஃபின் நிஃப்டி ஓகே, ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு ஜோனில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து திரும்பவும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 19,450 போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபின் நிஃப்டியில். இதை பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தேவையில்லை, க்ளீனாக தெரிஞ்சதில் இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ், இது ப்ரீவியஸ் சப்போர்ட், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ரீடெஸ்ட், அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஃபின் நிஃப்டியில். நம்ம இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு நம்ம சேனலில் வந்து ஒரு இந்தளவுக்கு எஃபர்ட் பண்ணுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கமெண்ட்ஸும் கம்மியாக இருக்குது. நம்ம சேனலில் வேறு எந்த லெவலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகலாம், உங்களால் முடிஞ்சால். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.